கஷ்டம்தான். 4 பேர் படுக்கிறது கடும் கஷ்டம். 4 பேர் படுக்கிறேன்டா, கொஞ்சம் நெருக்கித்தான் படுக்கிற. சில நேரத்தில் அக்காங்களை விட்டு அதான் இல்லாட்டி அக்காங்களை விட்டு போய் படுக்கிறனாங்க. பாருங்க, இந்த இந்த ஒரு தகர கொட்டிலுக்குலாம் இருக்கிறாங்க. மொத்தமா 2 பிள்ளைகளும் அம்மாவும் அப்பா இருக்கிறாங்க. இறந்து போயிருக்கு. இந்த இதால கீழெல்லாம் ஓட்டையா இருக்கு. அங்கால ஃபுல்லா பத்தைகள் கீழே ஓட்டையா இருக்கு. இந்த இதெல்லாம் ஓட்டையா தான் இருக்கு. நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸுகளுக்கு போயிட்டு நல்லா படிக்க வேண்டிய ஒரு வயசு தானே. இப்ப அதுகள் நினைச்சு கவலை இல்லையா? இப்ப நம்ம என்னடாப்பா எல்லாரும் இப்ப இதெல்லாம் வெளிக்கிட்டு போவாங்க நீ பிள்ளைகள். அப்ப நீங்க அந்த டைம்ல என்ன செய்வீங்க? வீட்டு வேலை செய்யறதா? அப்ப யோசிக்கிற இல்லையா? கவலை வரலையா? எனக்கு கவலை தான். பிள்ளை ஓயல் மட்டும் படிக்கணும். கவலை என்ன செய்யணும்? எனக்கு ஆசை பள்ளிக்கு அனுப்பணும். எப்படியா நான் கஷ்டப்படு. அவதான் பள்ளியை விட்டு நீயாவது கஷ்டப்பட்டு படிக்கணும். அது கூட அவருக்கு மரத்தம் வந்துருக்கு. அப்ப மூத்த மகளும் இடையில விட்டுட்டாங்க. அதான் சொல்றேன் நான். இப்ப அதான் அந்த ஓயல் மட்டுமண்ணு என்ன கஷ்டம் இருந்தாலும் 2 ஓயல் மட்டுமண்ணா படிச்சிடணும். என்னண்டா ஐயா, இப்ப நீங்க இப்ப வீடியோ மூலமா உதவி கேட்கறீங்க. இப்ப விளங்குதானே? இப்ப உங்களோட மனசுல இருக்கிற சொல்லுங்க. இப்ப திருமணம் செய்து 20 வருட காலங்கள், இப்ப 20 வருட காலங்கள், அதுக்கு பிறகு பிள்ளை எல்லாம் பிறந்து நீங்க கூலி வேலை செஞ்சு பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க. இப்ப கடைசியில இப்ப ஒரு வீடியோ மூலமா உதவி கேட்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இப்ப நீங்க அதை பத்தி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த பெண்ண உங்களோட மனசுல பெண் இருக்கு, விரல் காலட்டு சின்னி விரல் காலட்டு இருக்கு பாருங்க. சின்னி விரலை காட்டிட்டாங்க. வேற ஏதாச்சும்? அது மட்டும்தான் மாத்தி ஆபரேஷன் பண்ண மரம் இதுல நேற்று ஆபரேஷன் பண்ண இந்த கால். அதுவும் நேற்று வந்து முதல் வந்து என்ன வந்து காயம் மாறாம இருந்ததா? ஒரு பொக்களிச்சு சீனி வருந்ததுக்கு வருமா சொல்லி ஆபரேஷன் பண்ணிது. இந்த 3 மாசத்துல இங்க போட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி பார்த்தா தெரியுது. இப்ப ஒழுங்கான சாப்பாடுகள் இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு. அப்ப அதான் உண்மை. சாப்பாடுகள் இல்லையா? அதானே சமைக்கலையா? பார்த்தா தெரியுது. உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு விளங்குது. அதனாலதான் சொன்னேன் கறி சமைக்கல. அப்ப என்ன செஞ்ச? சோறை மட்டுமா சாப்பிட்டேன்? இது என்னதுக்குன்னா, இப்ப நீங்க என்னென்ன ஆசை சாப்பாடு இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப அண்ணன் மூலமா கிடைச்சிருக்கு. விளங்கிட்டா? சரி, அண்ணன் மூலமா கிடைச்சதுக்கு என்னென்ன ஆசையான சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரியா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல மாவடிவேம்பு பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த குடும்பம் இப்ப நான் பார்க்க போற குடும்பம் எப்படி அறிமுகமானண்டா, இப்ப நாங்க மாவடிவேம்பு, சித்தாண்டி, வந்தாறுமுளை பகுதிகள் எல்லாம் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம். என்னோட யூடியூப் சேனல்ல அநேகமான வீடியோஸ் நான் சொன்ன குறிப்பிட்ட பகுதிகள்லாம் எடுத்திருக்கிறேன். அப்படி நாங்க ஒரு வீடியோவை முடிச்சுட்டு நாங்க வரும்போது ஒரு அண்ணன் எங்களை வழிமறிச்சுன்னு சொல்லலாம். வழிமறிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒன்றைக்கு ரொம்ப கஷ்டம் தான் என்று சொன்னாங்க. அப்ப நாங்க உடனே பார்க்க வந்தோம். வீடு இல்லை, டொய்லெட் இல்லை. குடும்ப தலைவனுக்கு கூட ஒரு நோய் ஒன்றைக்கு சீனி வருத்தமாம் என்று சொன்னாங்க. பார்க்கவே அந்த அண்ணனை பார்க்கும்போதே ரொம்பவே சோர்வா இருந்தார் நாங்க பார்த்த டைம்ல. அப்ப நாங்க சொன்னோம், நாங்க ஒரு டைம் எடுத்து வாரோம். அப்ப உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்க. இப்ப எங்க மூலமா நிறைய பேருக்கு உதவி வருது. அப்ப உங்களுக்கும் உதவி கிடைக்கலாம். உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து போட்டு நான் போனேன். இப்ப திருப்பி வந்திருக்கிறேன். ஒரு சொல்லப்போனா ஒரு 3 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறேன். ஓகே, இப்ப அவங்க இருக்கிற சூழலை பாருங்க. இது ரெய் ரோட் தெரியும், தண்டபாலம். அங்கால ரெய் ரோட் இருக்கு. இது தண்டபாலம். தண்டபாலத்துல இருந்து ஒரு ஒழுங்கு ஒண்ணு போகுது பாருங்களா. பெரிய ஒரு ஒழுங்க உள்ளுக்குள்ளதான் அவங்களோட வீடு இருக்கு. இது ஒரு பால் வளவு ஒன்று இருக்கு. இது யாரு வளவோ தெரியல. நீங்க பாருங்க. நான் இதை முக்கியமா காட்டுறதுக்கு காரணம், சரியா உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, அதனாலதான் காட்டுறேன்.
இதான் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா கம்பால் அடிச்சிருக்காங்க. காத்து தானே, அப்ப காத்து நிறைய குப்பைகள் இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஒரு தகர கொட்டிலுக்குலாம் இருக்கிறாங்க. மொத்தமா 2 பிள்ளைகளும் அம்மாவும் அப்பா இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்ததால நான் சொல்றேன். சரி, ஓகே, இப்போ தொடர்ச்சியா பேசுவோம் அண்ணன்கிட்ட. அதுக்கு முதல் அவங்களோட வீடை நாங்க பார்க்குறோம் என்னென்ன. சரியா? ஓகே. இப்ப அண்ணனும் இருக்கிறாரா? அப்ப அண்ணன் இருக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் ஒன்று இருக்கலாம். அதுக்கு முதல் வீடை பார்ப்போம். நாங்க எல்லாம் வேலியல் இல்லையா, அறுக்கையா இல்லையா? அறுக்கல்ல. சொல்ல போனா தகர கொட்டில் பெரிய ஒரு மேலொரு மரம் ஒன்று இருக்கு. அதனால கொஞ்சம் இணலா இருக்கும். வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். என்னோட சொன்னா இப்ப வளைச்சு காட்டுறோம். ஏன்னடா அப்ப அவங்க இந்த நிலையெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப சரியா காட்டத்தானே வேணும். இப்ப பக்கத்துல ஒரு ரோடு ஒன்று போகுது. பாத்தீங்கன்னா வேலிகள் கூட இருக்கியா இல்லை, அப்படியே மோசமா இருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஏன்னடா மரம் இருக்கிறதால கொஞ்சம் இணலா இருக்கும். ஆனா இதெல்லாம் அந்த தகரமெல்லாம் இறந்து போயிருக்கு. இந்த இதால கீழெல்லாம் ஓட்டையா இருக்கு. அங்கே ஃபுல்லா பத்தைகள் கீழே ஓட்டையா இருக்கு. இந்த இதெல்லாம் ஓட்டையா தான் இருக்கு. ஏன்னா பாம்புகள் வரும் தானே. இப்ப அவங்க இருக்கிறது கூட ஒரு அங்கெல்லாம் ஒரு பால் வளவு தான். ரயில் ரோட்டுக்கு அங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி, ஓகே, தொடர்ச்சியா பேசுவோம் எப்படி இருக்கிறாங்கன்னு, என்ன நிலைமண்டு நம்ம பேசுவோம் அண்ணாவோட. அப்ப உங்களோட நிலையை சொல்லுங்களேன். உங்களுக்கு வருத்தம் தான் கேள்விப்பட்டேன். வருத்தம் நான் முதல் நாள் வேலைஞ்சேனா வேலைக்குள்ள எனக்கு தெரியும், எனக்கு கால் ஃபுல்லாக கடுத்தது. அப்போ டாக்டர்கிட்ட எம்மோட்ட போனேன், இந்த செங்கடிக்கு போனேன், அங்கே போனேன். அப்போ சொன்னாங்க உங்களுக்கு வந்து காலில் உங்களுக்கு சீனியர் சொன்னாங்க. காலில் செட் பண்ணி பார்த்தா சீனியர் சொன்னாங்க. இப்போ அவரோட வேலைக்கு போயிடாது, செய்யலாது. ஆனால் தூரத்து பார்வைக்கு போனால் கொஞ்சம் குறு இருக்கும். தூரத்து பார்வை கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போனால் கொஞ்சம் குறு இருக்கும். எப்ப இருந்து இப்படி இந்த நிலை? இந்த வருத்தம் வந்தோட அப்படித்தான். எப்ப வருத்தம் வந்தது? அந்த ஒரு 1ஆம் மாசம் வந்தது. 1ஆம் மாசம் வந்தது. அப்ப அதுக்கு முதலே காலெல்லாம் கடத்துன்னு சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு சீனி வருத்தம் இருந்திருக்கு. கவனிக்காம தெரிஞ்சிருக்கீங்க. கவனிக்காம தெரிஞ்ச. அப்ப நான் வேலைக்கு போவேன், யோசிப்பேன். வீடும் இல்லை, டொய்லெட்டும் இல்லை, கட்டுறதுக்கு யோசிப்பேன். இப்படி அண்ணனோட பேர் என்ன? விஜயகாந்தன் பேர். விஜயகாந்தன். எத்தனை வயசு அண்ணனுக்கு? எனக்கு 42 வயசு. 42 வயசு என்னன்னு? ஓகே. அப்ப அண்ணனை பார்த்தாலே விளங்குதானே. இப்ப வேலை முடிஞ்ச வந்திருக்கீங்க? இல்ல, வேலை முடிச்சு வந்தீங்களா? வேலை போயிட்டு வந்தீங்க? போயிட்டு வந்தேன். ஓ, வேலை ஒன்று செய்யறீங்களா? என்ன வேலை செய்யறீங்க? இந்த கெம்எஸ்சி வேலையை போறேன். கெம்எஸ்ல என்ன வேலை? இதை கூட்டுற பெருக்கிற வேலை. கூட்டுற பெருக்கிற செய்யக்கூடியதா இருக்கு அந்த வேலை. கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப பிளேர் ஐடியா இருக்கு. செய்யலாதேன்னு சீனி வருத்தம்டா சொல்லுவாங்க. காலெல்லாம் கடுக்கிறது, ரொம்ப நேரம் நிக்க, ரொம்ப நேரம் நடக்கல. இது நான் இருந்து வேலை செய்யறாங்க, இருந்து வேலை செய்யறேன்னு. ஆனா ரொம்பவே உங்களுக்கு டயர்டா இருக்கு. உங்களோட சொல்லுவாங்க, நான் முகத்தை பார்த்தாலே விளங்கம்மா உங்களோட வருத்தம். இப்ப அண்ணன் முகத்தை சும்மா நீ காட்டுங்க. நான் அன்றைக்கு வரும்போது நீங்க இருந்தீங்க. அப்ப உங்களை பார்த்த உடனே விளங்கிட்டு அண்ணனுக்கு வருத்தம் தானு. கிளினிக் கார்டு எல்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. அப்ப அம்மா எடுத்து வாங்கல கிளினிக் கார்டு. எத்தனை வயசு சொன்னீங்க? 42 வயசு. 42. அது உங்களோட மகன். இவர் ஸ்கூலுக்கு போற. ஸ்கூலுக்கு என்ன செய்யற? ஆரம்பத்துல என்ன வேலை செஞ்சீங்க? ஆரம்பத்துல வேலைஞ்ச மில்லு வேலை செஞ்ச. மில்லு செஞ்சு போட்டான். வெளிநாட்டுக்கு போன முதல். வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அதுவும் கஷ்டம் தான். கஷ்டத்தால வந்தான். வந்து திரும்பி நாட்டா வேலையை போனேன். தம்பளை. அதுவும் வேலையை காசு அனுப்புறேன். மாசத்துக்கு போற. லாஸ்டா எப்ப போனீங்க? போன மாதம் இல்ல இந்த மாதம்? போன மாதம் போனேன். 7ஆம் மாசம் 16ஆம் தேதி போயிருக்கீங்க. இப்ப போயிட்டு வந்துருக்கீங்க. அப்ப சொல்ல போனா சீனி வருத்தம் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அத ஒரு அலட்சியமா தெரியல. வருத்தமா சீனி வருத்தம் தான் தெரியல. அப்ப
அப்படி ஒரு ம். இப்ப எப்படி சொல்றாங்க இப்ப டாக்டர் மாதிரி என்ன சொல்றாங்க குளிச்சு வந்து போக சொல்றாங்க. இப்ப உங்களோட அந்த நிலைமை சாப்பாடு உங்களோட வந்து- சீனின்றது எப்படி இருக்கு எப்படி நிலையில இப்ப இருக்கு கொஞ்சம் 165 இருக்கான் சீனி கூட கூட. ம் அப்ப குளிச்ச போடியா கொஞ்சம் குறைச்சு வாரு. ம் ஓ. குளிசை 120 பயப்பட தேவையில்ல. ஆனா கூடிச்சுன்னா தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படி. அதானே இப்ப ஓ. தெரியும் தானே இப்ப சீனி வருத்தம்னு சொன்னா இப்படி தூக்கு எறிஞ்சிருக்கா இல்ல தூக்கி எறியல கிரு இருக்கு. கிரு இருக்கு ஓ. ம் இது வரைக்கும் தூக்கி எறியல தூக்கி எறியலன்னு. ம் ஆனா சிலாக்களுக்கு சுகர் பொறுத்து வரும் காலு கையை கலத்துவாங்க. ம் நான் இதோட இருக்கேன் ம் பொறுமையா இருக்கேன். பேராக்கள்டா கால் கலத்துக்குவாங்க பேராக்களுக்குண்டா. ஆ சீனி 2 மணி சீனி வைக்கிறது. ம் பருக்கு அப்ப உங்களுக்கு அப்படி ஒண்ணுமே இல்ல ஆனா இப்ப 160 இருக்கா 165 இருக்கு. 165 இருக்கு. சரி அப்ப முதலாம் மாசம் தான் கன்ஃபார்ம் உங்களுக்கே தெரியும் ஆனா ஏற்கனவே இருந்திருக்கு உங்களுக்கே நான் தெரியும் கவனம் இல்லை. வேலைஞ்சா அங்கே ஓடி திரியிற டாக்டர்கிட்ட போற அது சரி இது சரி மாத்தைக்கிறக்கா போறேன் கவனிக்கல. உடனே இங்கேருந்து வந்து போனோம் எமௌண்ட் எடுத்து வந்தேன். அது ஒரு பழிங்க டாக்டர் வேறாரு போனேன் சொன்னாரு உங்களுக்கு தலைக்கு மேல சீனிக்கு தலைக்கு மேல சீனி. அப்ப அதான் நீங்க ஒரு தெரியல சீனி தான் இருக்கு சொச்சம் இருக்காம சொன்னாரு. 300 சொச்சம் எக்ஸ்ட்ரா வந்தது 300 400 400 எவ்வளவு விடாப்பா அது 160 தான் சீனி அந்த கூட இருக்குன்னு சொல்றாங்க. 400ண்டா 400 வரும். 400க்கு இருந்திருக்கு உங்களுக்கு இருந்துச்சு நேரத்தோட. அதுபோல குறைச்சி வந்தேன். அது சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி அந்த இலவகை தான் கூட சாப்பாடு சொல்லிக்காங்க. அந்த கிழங்கு வகைகள் எல்லாம் சாப்பிடல. முடக்கத்தான் பொன்னாங்கண்ணி குறிஞ்சா மாஞ்சாமான சிகப்பரிசி சாப்பிடுறோம். அப்ப நீங்க இப்ப ஆரம்பத்துல சொன்னீங்க தானே நாட்டான் வேலை செய்யுது அடுத்து வெளிநாட்டுக்கு போனோம் அப்பெல்லாம் உடம்புல வெளிநாட்டுக்கு எனக்கு அங்க காட்டல அங்க எனக்கு நோய் வரல. எனக்கு அங்க வேலை செய்யக்கூட எனக்கு இங்க வந்த பிறகுதான் அந்த வந்து மில்லி வேலை செஞ்சு அப்பயும் காட்டல. நாட்டா வேலையை போனதான் அந்த பார்த்தேன் காட்டுறேன். நாட்டான் வேலை எத்தனை வருஷத்துக்கு முதல்? நான் 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முதல். இப்ப 4 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். சொல்ல போனா ஒரு 37 வயசுல வந்திருக்கும். 37 வயசுல உங்களுக்கு அந்த உடம்புல இப்படி ஒரு வருத்தம் ஒரு ஏதோ ஒன்று கஷ்டமா இருக்கு வேலையில அப்படி ஒண்ணு விளங்கி இருக்கு. என்னத்துல இது சீனி உரத்து தான் சொல்லி கருப்பாடிங்க நாங்க விரல் கருப்பாடிங்க சொன்னாங்க. கருப்பாயிட்டாங்க நாங்க விரல் அப்படி இந்த தலைமுடி கருப்பா ஆயிட்டாங்க நாங்க கருப்பே நாங்க அதனால சீனி உரத்து தான் விரல் கலட்டு சின்னி விரல் கலட்டு பாருங்க. சின்னி விரலை காட்டிட்டாங்க. வேற ஏதாச்சும் அது மட்டும் தான் மாத்தி இது ஆபரேஷன் பண்ண மரம் இதுல நேத்து ஆபரேஷன் பண்ண இந்த கால் அதுவும் நேத்து வந்து முதல் வந்து வந்து காயம் மாறாம இருந்ததா ஒரு பொக்களிச்சு சீனி வருந்ததுக்கு வருமா சொல்லி ஆபரேஷன் பண்ணிது. இந்த 3 மாசம் இருந்து இங்க போட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி அதுவும் கருப்பா இருந்தாங்க பெத்து பிடிக்க இங்க தாண்டி மேலுக்கு ஆயிருந்தாங்க கருப்பாயிட்டு அவ்வளவு ஆரம்பிச்சு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. கால்ல விரல் எடுத்தது அடுத்தது அந்த ஆபரேஷன் செலவழிச்சதா வந்து பார்த்தவங்க இல்ல உங்களோட நீங்க ஏதாச்சும் செலவழிச்சீங்களா இல்ல எவ்வளவு செலவு ஆயிருக்கு? ஒரு லட்சக்கணக்குலயா? லட்சக்கணக்கு இல்ல ஒரு 50,000 10,000 ஓகே. அப்ப இப்ப அண்ணனுக்கு சரி ஓகே போனதெல்லாம் போகட்டும். இப்ப இதுக்கு பிறகு சின்ன பொடியனு கூட எத்தனை வயது பொடியனுக்கு? 7 வயசு ஆளுக்கு 7 வயசு பொடியன். இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நான் வேலைக்கு போனேன் வேலை செய்யலாமே கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன செய்யறேன் ஏன்னா வருத்தம் கொண்டு வந்துட்டு இப்ப இதுக்கு பிறகு இப்ப இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். யார் யாரு? மூத்த பிள்ளை 2 மூத்த பிள்ளை ஒன்று இருக்கா? அவைக்கு எத்தனை வயது? அவைக்கு 20 வயசு. 20. இந்த பொடியனுக்கு 7 வயசு. அந்த பிள்ளைக்கு அவை 15 தெரியாத மகள் இது மறந்து போறான். சரி அப்ப சுகர்னா மறதி இருக்கிறேன்னு சொல்றவங்க அதுக்காக மகள்றதெல்லாம் மறக்க கூடாதான். அப்ப மகளுக்கு எத்தனை? 15 வயது. 15. அப்ப 2 பேரும் படிக்காங்க.
2 பேரும் அவ படிப்பு விட்டுட்டாவோ கஷ்டத்தால ஒரு டவுட்டாவே இருக்கீங்க இல்ல என்ன அடிக்கடி என்ன பேசுறேன் கன்ஃபியூஸ் இருக்கா இல்ல அப்படி ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே உண்மைதான் அதான் நீங்க அதானே இப்ப எனக்கு தெரியும் இப்ப நான் நேரடியா வந்து பாக்குறேன் அப்ப நீங்க சொல்லும் போது இப்ப ஜோசி சொல்லக்கூடாது அப்படியே நச்சின்னு சொல்லணும் ஏன்னா நீங்க உண்மையதான் சொல்றீங்க விலங்குதானே இப்ப காலை கூட இருக்கிறாங்க இப்ப நீங்க சொன்னது 3 பிள்ளைகள் 2 பொம்பளை புள்ள ஒரு பொடிய 2 பேரும் படிக்கல இந்த புள்ள படிக்கலையா அவ விட்டுட்டாவோ நான் கஷ்டத்தால நான் காசு கட்ட இல்லாம அவ நின்றுட்டாங்க அப்படியா அப்ப ஒரு குடும்ப வறுமையால நின்றுட்டாங்க படிப்பை விட்டுட்டாங்க பொடியன் படிக்காரு அவன் என்ன செய்யற ஆகட்டையும் கடன் வாங்கி போக்காட்டுற காலமே சாப்பாடு வேணும் தானே அவருக்கு இப்ப காலை சாப்பாடு அவர் போக மாட்டார் பள்ளிக்கு கட்டாயமா ஒரு 50 ரூபா 100 கொடுக்கதான் பண்ணும் கஷ்டம்தான் சரி இப்ப அப்ப மகள் எங்க இருக்கிறாங்க மகள் மூத்த மகள் கல்யாணம் கட்டிட்டாங்க மூத்த மகள் கல்யாணம் கட்டி பின்னுக்கு இருக்காங்க அப்ப இந்த வீடு தான் அப்ப இந்த வீடு எப்படி அவங்க அம்மா நீங்க வாழ்ந்த வீடா அதெல்லாம் முதல்ல நாங்க இருந்தாங்க அவங்களும் அவங்க அம்மாவும் கட்டி நானும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பின்னுக்கு இருக்கிற வீடையும் காட்டிடுங்க அந்த வீடு மகள வீடு மகளுக்கு கொடுத்துட்டீங்க ஆனா அதுவும் ஃபுல்லா முடியல பூசல்ல ஓட்டு மூடெல்லாம் கட்டல மத்தது அங்க கிச்சன் ரூம் ஒன்று கட்டணும் அங்க கிச்சன் இல்லையா ஓகே நார்மலா நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்றது வீடு கட்டுவாங்க பூச மாட்டாங்க ஓட்டு மூடெல்லாம் கட்டல அதே நிலையெல்லாம் இருக்கு நீங்க ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்தது அப்ப ஆரம்பத்துல இருந்து கஷ்டம் தானே கஷ்டம் அப்படி வெளிநாடெல்லாம் போனோம்னு சொன்னீங்க அப்ப அதுவும் கஷ்டம் அது வந்து போய் சம்பளம் காணும் இப்ப இதுக்குள்ள இருக்கிறீங்க கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அப்ப மேல மரம் இருக்கிறதால உங்களுக்கு நல்லம் ஐயா எழுந்து வரையில நான் இருக்கிறீங்க அப்ப நாங்க வீட்டை பாக்குறோம் சரிப்பா அப்ப இது கிச்சனா அதான் அப்ப இது கிச்சன் வாங்க அப்படியே அம்மாவும் வாங்கலன் அம்மா வாங்க இது ஒரு ரூமா இருக்கு இதுக்குள்ளதானே அப்ப 3 பேரும் அவரோட பிள்ளைகளும் அப்ப ஒரு அலுமாரி இருக்கு அதுவும் உடுப்புக்கு தான் இருக்கு வேற ஒரு சாமானும் இல்ல ஆனா கரண்ட் இருக்கு என்ன கரண்ட் இருக்கு வருத்தத்தெல்லாம் மட்டும் கட்டாம பாவம் உண்டு 15,000 கட்டணும் வருத்தத்தால விட்டுத்தாங்க எவ்வளவு வீட்டுல எவ்வளவு சாமான் இருக்கு இது அலுமாரி மட்டும் தானே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா மேல மரம் இருக்குன்ற பேர் ஆனா உள்ள இருக்கும் போது ஹீட்டா தான் இருக்கு ஆனா மரம் எல்லாம் வேலை இல்ல போல மேல மரம் இருந்தாலும் வேலை இல்ல ஹீட்டா ஹீட்டு தான் அப்ப டிவி எல்லாம் வேலை செய்யுமா பிளேயர் அடி படுது அண்ணனா விட்டலையா ஓகே இப்ப இதான் ஒரு ரூம் அப்ப பாய் போட்டு தரீங்க பாய் என்ன பாயில தானே வாங்கல இது கிச்சன் நீங்க கிச்சனையும் காட்டிடுங்க சரி ஓகே இப்ப வீட்டை பார்த்தோம் அண்ணாவோடையும் பேசினோம் இப்ப அம்மாக்கு எத்தனை வயசு அம்மா என்ன பயமா இருக்க கேமரா பார்த்து இல்ல எத்தனை வயசு அம்மாக்கு 40 வயது ஏன் அவரை பாக்குறீங்க நீங்க உண்மையை சொல்லக்குள்ள தைரியமா இருந்து சொல்லணும் உண்மையை தானே சொல்றீங்க அப்ப கேமரா பழக்கம் இல்லன்றதால அப்படி இருக்கீங்களா பயமா இருக்க கேமரா பார்த்து அடைன் செட்ல இருக்கிறீங்களே சரி சொல்லுங்க உங்களோட பேர் கலா சரி தங்கச்சியோட பேர் யஸ்மி ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்பாக்கு சுகர் வருத்தம் காரணமாக போகல கஷ்டத்தால போகல கவலை இல்லையா அப்ப கவலை தான் எத்தனை மணி படிச்சு 9 மட்டும் இப்ப கட்டாயம் முக்கியம் 10 11 அது ஓயல்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இப்ப நான் நினைக்கிறேன் நம்முடைய குடும்ப வருமானம் 9 மட்டும் பெய்தீங்க விளங்குதானே இப்ப 9 மட்டும் ஸ்கூலுக்கு பெய்தீங்க மெனக்கட்டு பெய்தீங்க வேஸ்டே அப்ப எத்தனை என்ன 9 வருஷம் வேஸ்டா போகும் தானே ஏனண்டா அப்ப ஓயில நான் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் விளங்குதானே இப்ப
விளங்குதாம்மா நான் சொல்றேன் என்னண்டு. இப்ப 9 வருஷம் அனுப்பியிருக்கீங்க, இப்ப ஸ்கூல் எல்லாம் வேலைக்கு விட்டு இப்ப அனுப்பியிருக்கீங்க, அது வேஸ்டா போயிட்டு நம்ம இடையில நின்றா ஏன் ஐயா? வேஸ்ட் தானே. அதனால அட்லீஸ்ட் ஓஎல் படிக்க வச்சிருக்கேன். அப்ப ஓஎல் படிச்சு சொல்ல போன ஒரு 6 பாடம் இருந்தாலும் ஏதாச்சும் சின்ன வேலைகள் நான் கிடைக்கும் தானே, தகுதியுண்டு. அது ஓஎல் புள்ள எழுதி 6 பாடம் பாஸ் பண்ணிக்கின்ற ஒரு தகுதி என்னன்னா வரும். அப்படி அதோட விட்டா 9ஆம் ஆண்டு விட்டா 1ஆம் ஆண்டு இருந்து படித்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிருந்தானே. சரி, ஓகே, அது ஒரு காரணத்தால படிப்பை விட்டுத்தீங்க. சரி, இப்ப எத்தனை வருஷமா நீங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க? இதுக்குள்ள இருக்கிறோம். இந்த இது அடிச்சேன், ஓட்டில் அடிச்சேன். இப்ப அடிச்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் வரைக்கும். மகளுக்கு இப்ப கல்யாணம் நடந்த? அவளுக்கு இப்ப கணக்குல கொஞ்சம் வீக். எத்தனையாம் ஆண்டுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? அக்காக்கு இப்ப கல்யாணம் நடந்தது? அக்காக்கு இப்ப 5 வருஷம். 5 வருஷம். அப்ப 5 வருஷத்துக்கு முதல் நீங்க அந்த வீட்டுல இருந்திருப்பீங்க, கல்லு வீட்டுல. அப்ப அக்காக்கு கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு நீங்க இதுல வேறையா வந்துட்டீங்க? குடிசையில முதல் குடியில இருந்து. இது குடிசையில நடந்தது. இப்ப தகரம் அடிச்சு இது ஒரு 2 வருஷம் இருக்கும். 3 வருஷம். 3 வருஷம். இப்ப உள்ள குடிக்கிறதெல்லாம் அப்படி கஷ்டம்தான். 4 பேர் படுக்கிறது கடும் கஷ்டம். 4 பேர் படுக்கிறேன்டா, கொஞ்சம் நெருக்கி தான் படுக்கிற. சில நேரத்துல அக்காங்களை விட்டு அதான் இல்லாட்டி அக்காங்களை விட்டு போய் படுக்கிறனாங்க. அதுக்கு நாங்க பார்த்தோம். நாங்க 4 பேரும் படிக்கல தான். இது கூட கிச்சன் கூட இப்போ எப்படி புகழாதால போற புகழால இந்த இடவால நீங்களே எடுத்துட்டு இருக்கீங்களா? மேலதானே எடுக்கணும், பரவாயில்ல. புகடிச்சு போயிருக்குள்ள அவங்க அடிச்சு இடம் கொண்டு வச்சு தந்தாரு. கஷ்டம்தான். என்ன என்ன யோசிப்பீங்க? இப்ப என்ன யோசிப்பீங்க சொல்லுங்களேன், மனசுல இருக்கிற சொல்லுங்க. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்? உங்களோட நிலையெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். இப்ப நீங்க உங்களோட ஒரு அனுமதியோட நான் வந்திருக்கிறேன். அப்ப நீங்க சொல்லணும், உங்களோட கஷ்டத்தை சொல்லணும், நான் தெரியப்படுத்துவேன். என்ன ஒரு அண்ணாவா நான் வந்திருக்கிறேன் வைங்க, உங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கறதுக்காக, சரியா? அப்ப உங்களோட மனசுல இருக்கிறத நீங்க சொல்லிடணும். இப்ப சொல்ல போனா எவ்வளவு கவலைகள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்ப பக்கத்துல எல்லாம் பாக்குறோம், பெரிய பெரிய கல்லு வீடெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள இப்ப நீங்க ஒரு தகரக்கோட்டில இருக்கேன்டா டெய்லி பாப்பீங்க தானே, எல்லாரும் வீட்டையும் பாப்பீங்க. அப்ப ஒரு கவலை ஒன்று வரும் தானே. இப்ப சொல்ல போனா இப்ப உள்ளுக்குள்ள படுக்கும் போது படுக்கையெல்லாம் வைக்க இருக்கும். அப்ப யோசிப்பீங்க தானே, இப்ப என்னடான்ற மாதிரி இருக்கும், விலங்கு தானே. இப்ப ஒன்று இப்ப எங்களுக்கு அப்படித்தான், எல்லாருக்கும் அப்படித்தானே, மனுஷனை பிறந்த எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு வீடு, டாய்லெட் வந்து சரியான கவலை, அதுவும் வீடு தான் முக்கியம். வீடு, அதான் வீடு முக்கியம் தானே, அதுதான் சொல்றேன். நீங்க சொல்லுங்களேன் உங்களோட மனசுல இருக்கிறத. எங்களுக்கு ஒரு வீடும் ஒரு டாய்லெட்டும் குடிக்கிற தண்ணியும் இல்லை, அடி பைப்பு தான். அதுலேயும் தண்ணி கொஞ்சம் கலர்கள்லாம் வேறு மாதிரி தான் வர, மஞ்சள் கலர்களில் வரும், சில நேரத்தில் கருப்பு கலரில் வரும், தூசிகள்லாம். பக்கத்து வீட்டுலாம் போய் எடுத்து சில நேரத்தில் குடிக்கிறாங்க. மழைகள்லாம் பெஞ்சா கடும் கஷ்டம் குடிக்கிறது தண்ணி. அதுல ஊத்து மணக்கிறது. அப்ப தண்ணிக்கும் கஷ்டம். பக்கத்து வீட்டுல இருக்கிற கிணறு ஒன்று இல்ல, பக்கத்து வீட்டுக்கும் போறல. நாங்க தண்ணி இல்ல, அவங்க கட்டுறோம், அது காய்ச்சி கொடுக்கணுமே. தண்ணி இல்ல கட்டுறவங்க அவங்க எடுக்க போறவங்க தண்ணி அதுக்கு காசு கட்டுறதால நீங்க போறல வில்லு கொடுக்கணும், வில்லு கொடுக்கணும் போறல. அப்ப வேற தங்கச்சி 15 வயசு. இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸுகளுக்கு போயிட்டு நல்லா படிக்க வேண்டிய ஒரு வயசு தானே. இப்ப அதுகள் நினைச்சு கவலை இல்லையா? இப்ப நம்ம என்னடாப்பா எல்லாரும் இப்ப இதெல்லாம் வெளிக்கிட்டு போவாங்க நீ பிள்ளைகள். அப்ப நீங்க அந்த டைம்ல என்ன செய்வீங்க? வீட்டு வேலை செய்யுறதா? அப்ப யோசிக்கிறலையா, கவலை வரலையா? எனக்கு கவலை தான். பிள்ளை ஓஎல் மட்டும் படிக்கணும், கவலை. என்ன செய்வோம்? எனக்கு ஆசை பள்ளிக்கு அனுப்பணும். எப்படியான கஷ்டப்படும். அவதான் பள்ளியை விட்டுதா, நீயாவது கஷ்டப்பட்டு படிக்கணும். அது கூட அவருக்கு மருத்துவம் வந்துடுது. அப்ப மூத்த மகளும் இடையில விட்டுட்டாங்க. அதான் சொல்றேன் நான். இப்ப அதான் அந்த ஓஎல் மட்டுமண்ண நானு என்ன கஷ்டம் இருந்தாலும் 2 ஓஎல் மட்டுமண்ணா படிச்சிடணும். நீங்க சொல்லுங்க, இப்ப அம்மா கண்களுங்கிற இப்ப உங்களுக்கு கவலைகள் இருக்குதானே? இப்ப எனக்கு ஸ்கூல் போயில அது 1 வருஷம் ஆகுது ஸ்கூல் விட்டு. என்னால முடிஞ்ச அளவுல எனக்கு ஒரு தையல் மிஷின் இருக்க மாட்டேன். நான் அப்பா அம்மாவை பார்க்கணும், எனக்கு ஆசைதான். ஆனா எனக்கு வாங்குறதுக்கு அவ்வளவு காசு இல்லை.
உங்களால முடிஞ்ச அளவுல எனக்கு ஒரு தையல் மிஷின் தான் செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஒரு வருஷம் ஸ்கூல் போகல, ஒரு வருஷமா. ஏன் ஏன் கண் கலங்குறீங்க? இப்ப அம்மாக்கும் வருத்தமா எதுவும் இல்ல கவலை இல்லை நானே. நீங்க ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கீங்க. அவருக்கு வருத்தம் கவலை. நானும் தொழில் செய்ய மாட்டேன், வேலைகளுக்கு போக மாட்டேன். எம்பசி வேலைக்கு போ என்னை அனுப்பி விட்டாங்க. அதுல கத்தி வந்து நான் கவலைப்பட்டு நீங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் கூட்டு வந்தானேன்னு சொல்லி இல்ல நீங்க செய்ய மாட்டேன் சரச்சீரியல் இல்லைன்னு சொல்லி எனக்கு கவலை. நம்ம தொழில் செய்யணும், அவரை பாப்போம் தானே, இப்ப குடும்பத்தை பாப்போமே, நம்மளுக்கு தைரியமான ஆள் இல்லையென்று கவலை எனக்கு. மற்றவங்க நம்ம வெளிநாடு போறாங்க, உழைக்க போறாங்க, நம்மளால இயலாது என்று கவலை எனக்கு. அதான் என்னோட ஒரு தோட்டத்தை பார்த்து செய்ய மாட்டாவோ என்று அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா போற ரெண்டு சேர்ந்து செய்யற மாதிரி. இவரு முதல் இவருக்கு வருத்தம் வந்தது. வருத்தம் வந்து கேள்வி போட்ட உடனே வேலை நீங்க வருத்தம் வந்து பண்ண நம்ம கிம்பிச்சுக்கணும், வேலை நம்மளோட பிள்ளைகளை பார்க்கணும் வார்த்தை எனக்கு இயலாது. இலத்தி விட கத்தி வந்து நாங்க எப்படியாவது என்ன எடுங்கன்னு சொல்லி நீங்க இந்த உஷாரா வேலை செய்யற நீங்க வேணும் அதன் என்ன சத்தியான கவலை இப்படி சொன்னா இருக்கும். அதான் தம்பி இருக்கிற தம்பி வாங்க எலும்பி வாங்க. இப்ப இவரை மட்டும் அனுப்புறீங்க என்ன? இவருக்கான ஒரு செலவெல்லாம் எப்படி ஓகேவா? கஷ்டம்தான். அப்ப அதுல சமாளிச்சு இப்ப ஒரு சின்ன பொடியும் தானே, இப்ப எழுத வாசிக்கிறேன்னு தெரியணும்ன்றதுக்காக அனுப்புவீங்க அதுதானே என்ன? ஓகே தம்பி என்ன பேர்? ஜேபி. ஜெபி. ஜெபி எப்படி நல்லா படிப்பீங்களா? எத்தனை மால் வார மால் போடுறதா? 100க்கு 100 அடிப்பீங்களா? 100க்கு 100 அடிப்பீங்க எல்லாத்துலயும். அப்ப நல்லா படிக்கிற பொடி தான் போல என்ன? படிப்பு இப்ப நீங்களும் படிப்பு விடுவீங்களா? இப்ப அக்கா விட்ட மாதிரி இல்லையா? சரி ஓகே, நல்லா படிச்சிடணும். கோழியெல்லாம் ஆடுறோம் கூட தானே? எத்தனை கோழி கோழிகள் வளர்த்தா முட்டை போடுறதா? கோழிகள் வளர்க்கலாம்ன்றீங்க? கோழியை வளர்க்கலாம். சரி ஓகே. இப்ப தங்கச்சி அப்ப தையல் மிஷின் ஒன்று கேட்டீங்க. கவலையாத்தான் இருக்கு. இப்ப நம்மள சொல்ல போனா இப்ப யாரும் இப்ப ஐயாவுக்கு ஒரு 42 வயசுல அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைண்டா அவர் எப்படி கேட்குற வீடியோவில் ஏன்னா ஆம்பளைகள் இப்போ நார்மலா ஆம்பளைகள் அவங்களோட ஒரு தன்மானத்தை விட்டு இப்படி கேட்க மாட்டாங்க உதவி. ஆனா ஐயா கேட்காரண்டா பிள்ளைகளுக்காகத்தான் கேட்பீங்க. ஏன்னா அப்போ உங்களோட நிலைமை உங்களுக்கு விளங்கும். இப்போ விளங்கும் தானே. இப்போ ரொம்பவே இப்போ உடம்புல நிறைய வருத்தங்கள் இருக்கிறதால கஷ்டம். இப்போ தங்கச்சிற நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா படிப்பை விட்டு தாங்க இல்லை, ஒழுங்கான வீடு இல்லை, தண்ணி இல்லைன்றாங்க, டொய்லெட் இல்லைன்றாங்க. கவலை தான். எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைங்க. இப்போ நானும் ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். விளங்குதாம்மா? ஓகே, உங்களோட கஷ்டங்களையே நான் தெரியப்படுறதுக்கு வந்திருக்கிறேன். யாருக்கு? ஐயாவுக்கு சைக்கிள் இல்லையா? அது அப்பாட சைக்கிள், அது மாமாட சைக்கிள். அப்ப ஐயாவுக்கு சைக்கிளுமே இல்லையா? மாமாட சைக்கிள் மாமாட சைக்கிள் அங்க அங்க வச்சு அப்பாட சைக்கிள், அவங்க அப்பா சைக்கிள். அப்ப இதுவரை காலத்துக்கும் ஒரு சைக்கிள் இல்லாம சைக்கிள் இல்ல. ஏனையா அப்ப இந்த ஒரு கல்யாணம் கட்டி எத்தனை வருஷம்? கல்யாணம் முடிச்சு ஒரு 20 வருஷம். 20 வருஷமா? 20 வருஷம். அப்ப 20 வருஷமா ஒரு கஷ்ட நிலை. கஷ்டம்தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த நிலைக்கு? இப்படிதான் போற கஷ்டத்தான், உழைக்க போற மூடத்தை குச்சிட்டுவாங்க. கூலி வேலை நல்ல கூலி செஞ்ச நல்லா அடிபட்டீங்க. கூலி நல்ல வேலை செஞ்சீங்க. மில்லு வேணுமா, நாட்டை வேலை வேணுமா, நல்லா நெல்லு காய வைக்க போற நல்லா கஷ்டப்பட்டிருக்க. கூலி வேலை செஞ்சு புள்ளையில வளர்த்துறீங்க. நல்லா வளர்த்துறீங்க. கூலி வேலை செஞ்சா நல்லா வளர்த்துறீங்க. நல்ல மூட தூக்கி இருக்கேன். மூடு நல்லா 70 கிலோ 80 கிலோ தூக்கிடுவானு. முக்கி தைக்கி மிஷினில் ஏற்றுற, லோரியில் ஏற்றுற. இப்ப என்னையா யோசிப்பீங்க நீங்க? சொன்னாங்க இருக்கலாம் தானே. இப்ப என்ன யோசிப்பீங்க நீங்க? இப்ப மகள் எல்லாம் இப்ப கேக்குறாங்க தண்ணி குடிக்க என்ன யோசிப்பீங்க? மைக்கு தாங்க. என்னண்டா ஐயா, இப்ப நீங்க இப்ப வீடியோ மூலமா உதவி கேக்குறீங்க.
இப்ப விளங்குதானே இப்ப உங்களோட மனசுல இருக்கிற சொல்லுங்க இப்ப திருமணம் செய்து 20 வருட காலங்கள் இப்ப 20 வருட காலங்கள் அதுக்கு பிறகு பிள்ளை எல்லாம் பிறந்து நீங்க கூலி வேலை செஞ்சு பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க இப்ப கடைசியில இப்ப ஒரு வீடியோ மூலமா உதவி கேட்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க இப்ப நீங்க அதை பத்தி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த என்ன உங்களோட மனசுல இப்ப என்ன இருக்கு விளங்குதானே இப்ப உதவி கேட்கிற நிலைக்கு வந்துட்டீங்க தானே இப்ப அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என்ன கேட்கறேன்னா விலங்குல என்ன சொல்றேன் இப்ப வந்து இப்ப மகள் சொல்ல போனா உங்களோட மகள் இப்ப இடையில படிப்பு விட்டுட்டாங்க உங்களோட மூத்த மகளும் இடையில படிப்பு விட்டுதான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க இப்ப இப்படியான ஒரு நிலையில இருக்கிறீங்க இப்ப விலங்குதானே இப்ப உங்களோட வாழ்க்கையில வந்து இப்ப சொல்ல போனா ஒரு 20 வருட காலங்கள் திருமண வாழ்க்கையில இருந்திருக்கீங்க இப்ப சொல்றீங்க ஒரு சைக்கிளும் இல்லைன்னு சொல்றீங்க அப்ப என்ன அதான் கேக்குறேன் இந்த நிலைக்கு காரணம் என்ன இப்ப என்ன நினைக்கிறீங்க மனசுலன்னு கேக்குறேன் இப்ப மனசுல இப்ப கூலி வேலை செய்யல முதல் வேலை செஞ்ச வேலை செய்யல அப்ப கூலி வேலை செஞ்சதான் ஒரு காரணம் இந்த நிலைக்கு நல்லா கஷ்டப்பட்டு நல்லா ஆகல காசு அனுப்புற அது செய்யல கஷ்டப்படுறேன் கூலி வேலை ஃபுல்லா கூலி வேலை நான் முதல் வெளிநாடு போனா அது சரி வராது இப்போ நான் பெயிண்ட் வேலைக்கு போட சொல்லி கட்டடை பதக்கி விட்டான் கட்டடை போயிட்டு பெரிய பில்டிங் வேலை அதுவும் கஷ்டம்தான் ஒரு 2 நாட்டுக்கு போறேன் அவனுக்கு ஏசினான் மனுஷிட்ட அந்த பெரிய மனுஷன் அவன் தான் வேலைக்கு அப்ப நான் சொன்னேன் என்ன கஷ்டம் நான் போறேன் நாட்டுக்கு போறேன்னா கஷ்டமா இருக்கு நான் ஊர்ல என்ன தொழில் செஞ்சு இப்ப நீங்க இதுல சுருக்கம் என்னண்டா இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க ஆனா அங்க உங்களால வேலை செய்ய முடியாம போயிட்டு கஷ்டம் அந்த உங்களுக்கு செட் ஆகல வெளிநாட்டுன்றது என்ன வெளிநாட்டு வேலைக்கு செட் ஆகல அப்ப நாட்டுக்கு வந்தும் கூலி வேலை செஞ்சு ஓகே இப்ப அதான் கேட்டுனா இப்ப இந்த நிலைக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஒரு கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்த்ததால 20 வருஷத்துல திருமணம் செஞ்சிருப்பீங்க ஓகே அப்ப அதனால இந்த நிலையில பெருக்கிறீங்க இப்ப சொல்லுங்களேன் இப்ப உங்களுக்கு என்ன உதவி இப்ப தங்கச்சி சொன்னாங்க தைய மிஷின் இருந்தா உங்களை பாக்கலாமான்னு அப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப கரண்ட் கடை இப்ப கடை இப்ப நாங்க அதான் சூழலை காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் இப்ப நீங்க கடை கேக்குறீங்க நான் இப்ப ரயில் ரோட் தண்டோரத்தை தாண்டி உங்களோட வரணும் ஒரு ஒழுங்குக்குள்ள வரணும் ஒரு மூலையில இருக்கி இதுல என்ன கடை போடுவீங்க இப்ப சில்லறை கடை போறேன்டா எதுக்கிட்ட சில்லறை கடை இங்க போட இல்லாது வேற இடம் பார்த்தது வேற இடம் பார்த்து இப்ப இருந்து நீங்க எது இற மாதிரி சரி ஓகே அது உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்றீங்க சரி இப்ப முக்கியமான ஒரு இதுக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு காரணம் வீடு ஒன்று இல்ல நையா அதுக்காக தான் வந்தீங்க தெரியப்படுது வீடு இல்ல டாய்லெட் இல்ல சரி ஓகே உங்களோட காலங்கள்ல நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க ஆனா இப்ப ஒரு மகள் ஒன்று இருக்கிறாங்க இப்ப அந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்காக தான் நானும் வந்திருக்கிறேன் உண்மையிலேயே அடுத்தது ஒரு பொடியனும் இருக்கிறாரு இப்ப வீடு இல்லாம கஷ்டப்படுறீங்க டாய்லெட் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு சரியானே அதுக்காக தான் வந்திருக்கேன் இப்ப உங்களோட நிலைமை இதுதான் சரி ஓகே அம்மா இப்ப நம்ம இந்த வீடியோ முடிப்போமே இப்ப அவ்வளவுதான் உங்களோட விஷயங்கள் அவ்வளவுதான் மொத்தமா சொல்ல போனா ஒரு இருந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வீடு தான் கட்டாயம் முக்கியம் இப்ப தங்கச்சின்னு சொன்னாங்க படிப்பை விட போறாங்களாம் படிப்பை விட போறாங்கன்னு படிப்பை விட்டுதாங்க ஒரு வருஷமா விட்டுன்றதால இனிமே ஸ்கூலுக்கு போகலாம் இப்ப தங்கச்சி அப்படியே படிப்பை விட்டுத்தாங்க ஸ்கூலுக்கு போற ஐடியா இல்ல ஒரு வருஷமாகினாலும் போகலாம் திருப்பி அப்புறம் உங்களுக்கு வசதி கிடைச்சா போவீங்களா கஷ்டமா போறது ஒரு வருஷம் படிப்பு இருந்து எடுத்து 8ஆம் ஆண்டுல வச்சிருவாங்க அது அப்படி படிக்க மாட்டீங்களா ஒரு மாண்டு கீழே இறங்கி படிக்க கஷ்டமா இல்ல இப்ப முக்கியமான காரணம் படிக்கிறது கஷ்டமாயிட்டா இல்ல படிக்க விருப்பம் ஆனா வறுமை காசு இல்ல மத்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா வருவாங்க கொப்பிகள் எல்லாம் கிடைக்கும் அதனாலயா இல்ல அதனால கொப்பிகள் எல்லாம் இல்ல நாடி கஷ்டத்தை நாடியா மட்டும் இப்ப என்ன செய்றீங்க வீட்டுல இருந்து ஒண்ணும் செய்யல வீட்டுல இருக்கீங்க சும்மா இருக்கீங்க சரி ஓகே இப்ப கவலையா தான் இருக்கு என்ன செய்யறேன் உங்களோட நிலைமை மாறணும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்தேன் நான் அன்றைக்கு வந்து பார்த்துட்டு சரியம்மா விலங்கு தானே சரியம்மா நான் தெரியப்படுத்துறேன் அதன் மூலம் உதவி கிடைச்சா சந்தோஷம் ஏனண்டா கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்பாவுக்கும் கஷ்டமா இருக்கு இப்ப
சரி ஓகே. இப்ப நீங்க முக்கியமா கேக்குறது வீடு ஒன்று தேவை. வீடு, தண்ணி வசதி இல்ல, டாய்லெட் வசதி இல்ல. அடுத்தது இந்த படின்னு படிக்கிறாரு. சரி ஓகே. அடுத்த கட்டமா உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கலையா இப்ப இதுவரை காலத்துக்கு? டொய்லெட் எல்லாம் பதிகிறாம போய் கொண்டு வரல. இப்ப சொல்லப்போன அரசாங்கத்தால எந்த உதவியும் இல்லையா? கியூஆர் காசு இவரும் இல்லை. கியூஆர் வரலையா? ஏன் வரல? எல்லாம் முறைப்படி வரல. அவங்க பணக்காரருக்கு தான் கீவர் வருது. வாகனம் வச்சு லோரி வச்சுக்காங்க, பஸ் வச்சுக்காங்க, அவங்களுக்கு தான் கீவர் கொடுப்படுது. என்னையா? பஸ் வச்சுக்காங்க, லோரி வச்சுக்காங்க, ஆட்டோ வச்சுக்காங்க, அவங்களுக்கு தான் கீவர் வருது. எங்களுக்கு கீவர் ஏழையாக்களுக்கு இந்த கொட்டில இருக்கிறாங்க கீவர் இன்னும் கிடைக்கல. கியூஆர் கிடைக்கல. சரியான கஷ்டம்தான். நானும் அலையாமல போய் செங்கடிக்கு அந்த டிஆர் கந்தூர் போய் கேட்ட போய் உங்களுக்கு கீவர் வரலையான்னு இப்படி சொன்னாங்க. உங்களுக்கு கீவர் வாங்க சொல்லி சொன்னாங்க. இங்க போட்டோ படிக்க வரையும் இல்லை அவங்க. இல்ல அரசாங்கத்தின் மூலமா ஒன்னும் தரல, ஒரு உதவியும் இல்ல. மற்றது கோழி, ஆடு, மாடு ஒன்னும் தரல. மத்த ஆக்களுக்கு, சமத்திக்காரர்களுக்கு, சில முத்திரை இருக்கிறார்கள், எங்களுக்கு முத்திரை இருக்க ஒன்னும் தரல, ஒரு உதவியும் இல்லை. ஒரு 20-25 கோழி கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு தரல. ஆடு 2 தரணும், அதையும் மாத்தி விட்டாங்க. மாடு 1 தரணும், அதையும் ஏமாத்தி விட்டாங்க. சரியான ஏமாத்தி விட்டாங்க. நல்லா ஒரு 2 லட்சமோ 1 லட்சம் வீடு ஆட்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த வீடு தரல. அது நானும் அதான் யோசிச்சேன் ஐயா. இப்ப சொல்ல போனா ஒரு வறுமையில இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு இப்ப 2 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா 2 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தருக்கும் கிடைக்கல. வீடு பிறகு இவங்களோட அம்மா தான் நானும் போட்டு தான் அந்த வீடு கட்டி கொடுத்தேன் மூத்த பிள்ளைக்கு. கஷ்டப்பட்டு அந்த நாட்டை குழி செஞ்சு தார்வாசி கொஞ்சம் கொஞ்சம் காய் போட்டு தான் கட்டி கொடுத்த வீடு. அப்படி சரி ஓகே. எந்த ஒரு உதவியும் இல்ல. சரி அம்மா, சரி அப்படியான ஒரு நிலையில இருக்கிறீங்க. நம்ம தெளிவாகவும் சொல்லித்தோம் இந்த வீடியோவில். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, எப்படியான நிலையில இருக்கிறீங்கன்னு நம்ம காட்டிட்டோம், சொல்லிட்டோம். உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. ஓகே. அப்படி நம்ம தானே வேணும், என்ன நம்புங்க. சரி ஓகே. இப்ப அவங்களோட நிலைமைய விளங்குது. இப்ப நான் வீடியோ எடுத்து தெரியப்படுத்துறேன். இப்ப வந்ததுக்கு நான் ஒரு உதவி ஒன்று செய்யறேன். இப்ப அதை பயன்படுத்தி இப்ப அண்ணனுக்குரிய ஒரு மருத்துவ செலவாரிக்கட்டும், இப்ப தம்பிக்குரிய ஒரு படிப்பு செலவாரிக்கட்டும். அடுத்தது இப்ப பார்த்தா தெரியுது, இப்ப ஒழுங்கான சாப்பாடுகள் இல்லாத மாதிரி தான் தெரியுது எனக்கு. அப்ப அதான் உண்மை. சாப்பாடுகள் இல்லையா? அதானே. சமைக்கலையா? அது பார்த்தா தெரியுது, உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு விளங்குது. அதனாலதான் சொன்னேன். கறி சமைக்கல. அப்ப என்ன செஞ்ச? சோறை மட்டுமா சாப்பிட்டேன்? எப்படி சாப்பிட்டீங்க சோறை மட்டும்? அக்கா தந்தவங்க. அக்கா தந்து சாப்பிட்டாங்க. சரி ஓகே. இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு பணத்தொகை ஒன்று தாரோம், நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. சரி ஓகே. சரி ஓகே அம்மா, இந்த காசை பாருங்கன்னு வைங்களா. அப்ப தங்கச்சி என்னங்கள எவ்வளவு இருக்கு? 1 2 3 5 6 5,000 ரூபா இருக்கு. எவ்வளவு? அப்ப 30,000. 30,000 இருக்கு. அப்ப அண்ணாக்கு எவ்வளவு சம்பளம் மாசம்? 19,000 தானே சம்பளம்? லீவ் எல்லாம் மாறதானே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். அதுதானே. அப்ப 19,000 ரூபா வச்சு எப்படி? கியூஆர் காசு இல்லாம இருக்கு. இப்ப சொல்ல போனா இப்ப 2 பிள்ளைகள். அப்ப 2 பிள்ளைகளும் நீங்க 2 பேரும் சாப்பிட்றா அது காணாதானே. 19,000 ரூபா ஒரு ஆளுக்குண்டா. இப்ப அண்ணனுக்குண்டா மட்டும் காணும். 3 பேர் இருக்கீங்களே. சரி ஓகே. இப்ப நான் 30,000 ரூபா தந்திருக்கேன் தானே. அப்ப என்னென்ன ஆசை சரியா? இதே என்னதுக்குன்னா இப்ப நீங்க என்னென்ன ஆசை சாப்பாடு இருக்கு அதை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப அண்ணன் மூலமா கிடைச்சிருக்கு, விளங்கிட்டா? சரி, அண்ணன் மூலமா கிடைச்சதுக்கு என்னென்ன ஆசையான சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரியா? சரியானே. இது இப்ப நான் தெரியப்படுத்துறது தான். இப்ப யாராச்சும் எனக்கு பணம் அனுப்புவாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்கள கொடுங்கண்டு. அப்ப இந்த பணம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற
லெனின் அண்ணன் பணத்தை தான் கொடுத்திருக்கிறேன். என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கேன், தந்திருக்கேன் உங்களுக்கு. இப்போ சரியா நீ ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரியா தம்பி மிதிக்காரு தானே, அவருக்கு இந்த கொப்பிகள் இல்லாட்டி கொடுங்க. கிளாஸ் பீஸுகள் கிளாஸுக்கு போறாரா? கிளாஸுக்கு விடுறல நான் கட்டணும் தானே காசி 2 மாசம் வச்சு கட்டணும். ஓகே, நம்ம வீடியோ போட்டதுக்கு பிறகு பாப்போம். எல்லா ஒரு பிரச்சனையும் தீர்வாகணும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ரொம்பவே பரிதாபமான நிலைமை. 19,000 ரூபாய் சம்பளம், அதை எப்படி குடும்பம் நடத்துற? சரி, ஓகே, இப்போ 30,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். அந்த அண்ணனுக்கு நன்றி, லெனின் அண்ணனுக்கு நன்றி. தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நன்றி அண்ணன். நன்றி. அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுங்களேன். நீங்களும் அவருக்கு தேங்க்யூ சொல்றோம். அவருக்கு நன்றி. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிப்போம். நல்லதே நடக்கும். ஒரு அண்ணனா நான் வந்திருக்கிறேன். சரிதானே? ஓகே, நல்லதே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றோம். ஓகேங்க, கட்டாயம் உதவி செய்யுங்க. கட்டாயம் உதவி தேவைப்படுற குடும்பம் தான். உதவி செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.